இன்றைய நாளுக்கான அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெல்ட்டிங்கான ஒரு ப்ரோமோவாக தான் இருக்குது. கண்டிப்பாக நான் எடுத்துட்டுமா ஐயோ இந்த பொண்ணு வேறு அது இந்த பாக்ஸை முத்தமிட்டுருக்குது. கொடுமை இல்லை என்னங்க அப்படி ஒரு இந்த பொண்ணுக்கு ஒரு எண்ணம் கேவலமான ஒரு கேவலத்தின் உச்சம். நேத்திலேருந்து அந்த மனுஷனை போட்டு பிரெயின் வாஷ் பண்ணது இந்த தர்பீஸ் வேறு நடுவில் எடுத்துட்டுமான்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. டக்குன்னு எடுத்துட்டாப்புலங்க. ஐயோ என்ன நடந்ததுன்னு தெரியலையே. எடுத்துட்டுமான்னு அதை போய் முத்தம் கொடுக்குது இது கொடுக்குது. அவள் எடுக்க மாட்டா. அவள் பெரிய ஆட்டக்காரி. அவள் பயங்கர நேம் வெளியில். இது அரோரா கேட்குது, பார்வதிக்கெலாம் வெளில நல்ல பேர் இருக்குமா? உனக்கு இருக்கும், நல்ல சூப்பர் பேர் இருக்குமா உனக்கு? அதுக்கு அடுத்தது புள்ள உடஞ்சிருச்சுங்க. வியானா பொண்ணு வந்து அவ்வளவு எடுத்து சொல்லிச்சு. எங்கே காணாவனத்துக்கு ஏறிச்சுன்னு தெரில, உடஞ்சிருச்சு. என்னையா இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு மனம் உடைந்த அந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசு உடையுது. அதாவது யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு வெற்றி வாய்ப்பை இழக்கும்போது நாம் ஏங்க வருத்தப்படுறோம்? அதாங்க நம்ம வந்து கனெக்ட் ஆகிடுவோங்க. அந்த மாதிரி பாசத்திலே வாழ்ந்துட்டோம். இங்கே நடக்குதுல்ல அதெல்லாம் பாசம் கிடையாது. ஆடியன்ஸ்க்கும் உள்ளே இருக்கிற நடக்குதுல ஒரு கனெக்டிவிட்டி, அதுதான் பாசம். அங்கே உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஆனால் திவ்யா உடஞ்சிட்டாங்கங்க. ஆனால் இது வந்து ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்களே. போன முறை ஜாக்கை ஒரு ட்ராப் வச்சு எடுத்தானுங்க. அதே மாதிரி கானா வினோத்தை இன்னும் இந்த வாட்டர் மிலனையும் அரோராவையும் வச்சு ட்ரிகர் பண்ணி எடுக்க வச்சுட்டாங்க. எடுத்த உடனே அதுக்கப்புறம் அவர் உண்மை சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல, கதறி அழுகுறாரு கானா வினோத். யோ நீ தான் டைட்டில் வின்னர், 50% மேலே ஓட்டு போட்டுட்ருக்கானுங்க, போய் பணப்பெட்டி எடுத்துருக்க அரோரா சொன்னேன் அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கதறி அழுகுறாரு. உடனே பிக் பாஸ் வாய்ஸ் தராரு. இப்போ வந்து நீங்கள் கணவனுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, எனக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான், உழைப்புக்கு ஏற்ற பணம் நான் எடுத்துக்கிறேங்கிறாரு, கன்வின்ஸ் ஆகுறாரு. பட் நமக்கு தெரியும், உள்ளே போன கண்டஸ்டன்ஸுக்கு தெரியும் இல்லை வெற்றியாளர் சொல்லிட்டாங்க. கதறி அழுகுறாங்க. தப்பு பண்ணிட்டனோ அப்படிங்கிற அந்த கதறி அழுகுறாரு. முடிந்ததுக்கு பிறகு எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, முடிஞ்சதுக்கு பிறகு எதுவும் மாற்ற முடியாது. அந்த இடத்துல வந்து நாய்க்குட்டி கத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து காக்காவா கானா வினோத்தை இது எடுத்துட்டாருப்பா, நீ என்ன வருத்தப்படுறியா இல்லையா? ரொம்ப கஷ்டப்படுது, ஃபீல் பண்ணுது அந்த காக்காவே. ஆனால் ஒரு பக்காவான ட்ராப்புங்க, பக்கா ட்ராப். பேசி 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 எடுக்க வச்சிட்டாங்க. இதில் வந்து கானா வினோத்துடைய மனைவி டைட்டில் வின்னர் சபரிதான், அவங்க ஒரு போஸ்ட்டு. ஏன் இதெல்லாம்